Good morning, viewers. Today, this is 113th lesson. அதேதான் கிராமர் செக்ஷன், ரிவிஷன் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரேமிங் அதேதான் போட்டிருக்கு. 5 கைண்ட்ஸு. இப்போ வந்து கொஸ்டினோட கொஸ்டின் இதில் கண்டினியூஸில் கொஸ்டினோட கொஸ்டின் பார்க்குறோம். நம்ம விசா பிளெயின் கொஸ்டின் இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். எது பிளெயின் கொஸ்டின் பார்த்துட்டோம் கண்டினியூஸில். இப்போ கண்டினியூஸில் கொஸ்டின் பார்க்கலாம். அதனால் தலைப்பு பாருங்கள். see the heading, must continuous tense plain question, should be continuous tense plain question, can continuous tense question word question plain question சொல்கிறேன். So must continuous tense question word question, should be continuous tense question word question அந்த வாட் ஹவ் விச் வேறு இருக்குல்ல அதுதான் question word question. சரி பாருங்கப்பா, இது போல பாருங்கள். question plus must plus subject plus be plus present participle plus question mark இவ்வளோ இருக்கு. அது நிதானம் பார்த்தா புரியும். why must I be eating this and all? எப்படி why must I be eating this and all? இதெல்லாம் நான் ஏன் சாப்பிட்ணும், நான் ஏன் கண்டிப்பாக சாப்பிட்ணும்னு கேட்குறோம். டாக்டர் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் சாப்பிடுமா, அதான் திருப்பி நம்ம கேட்குறோம். why must I be eating this and all? நான் இதையெல்லாம் ஏன் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இன்னும் கேட்குறோம். அதுதான் அது அவ்வளோதான். ஸோ ஒய் தான் இங்கே வந்து கொஸ்டினோட கொஸ்டின். அப்புறம் குட் கண்டினியூஸ் சென்ஸ் கொஸ்டினோட கொஸ்டின் பாருங்க. ஸோ கொஸ்டினோட கொஸ்டின் ப்ளஸ் குட் ப்ளஸ் அதே தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கொஸ்டின் மார்க். அது சொல்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகுது. ஃபார் அப்புறம் வந்து ஃபார் ஹவு many hours, எப்படி ஃபார் ஹவு many hours could you be working there? எப்படி for how many hours could you be working there? நீங்கள் அங்கே எத்தனை மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்க முடிந்ததுன்னு வரும். குட்னா முடிந்தது. ஸோ how many hours question how many hours could you be working there? how many hours could you be working there? நீங்கள் அங்கு எத்தனை மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்க முடிந்தது. அவ்வளோதான். இது வந்து கண்டினியூஸாக நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், ஃப்ரீயாக புரியும். நல்லா படிக்கணும். சே அண்ட் ப்ராக்டிஸ். இது வந்து வேர் ஷுட் ஐ பி பிளேயிங், வேர் ஷுட் யூ பி பிளேயிங். நீங்கள் எங்கே விளையாடி கொண்டு இருக்க வேண்டும். நீங்களாம் எங்கே விளையாடணும் அப்படின்னு கேட்பாங்களே ப்ளே கிரவுண்டில். ஸோ வேர் ஷுட் யூ பி பிளேயிங், நீங்கள் எங்கு விளையாடி கொண்டு இருக்க வேண்டும். 2 ப்ளே கிரவுண்ட் இருக்குது, இன்னும் 3 ப்ளே கிரவுண்ட் இருந்தால் கூட நீங்கள் எங்கே விளையாடி இருக்கணும், வேர் ஷுட் யூ பி பிளேயிங் கேட்பாங்க. அதே மாதிரி மே பார்த்தீங்கன்னா மேலே ஓரளவுக்கு வருது பார்த்துருங்க. வாட் மே ஐ பி ரீடிங், நான் என்ன படித்து கொண்டு இருக்கலாம். வாட் மே ஐ பி ரீடிங் ஹியர், சார் நான் இங்கே என்ன படிச்சுன்னு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பணிவாக கேட்கும்போது வரும். ஸோ வாட் மே ஐ பி ரீடிங், நான் என்ன படிச்சுன்னு இருக்கலாம் நம்ம கேட்கலாம். அதோட ஓவர். ஆனால் பர்ஃபெக்ட் கண்டிப்பாக வராது, இந்த மேலே வராது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இது ஒரு லாஸ்ட்டில் பாருங்கள். இது ஒன்று இருக்குது, அதாவது கேன் இருக்குது. கேன் பாருங்கள். ஹவு கேன் ஆல் ஆஃப் யூ பி ஒர்க்கிங் தேர்? நீங்கள் அனைவரும் அங்கே எப்படி வேலை செய்து கொண்டிருக்க முடியும். அங்கே வேலை செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் எப்படி அங்கே வேலை செய்து கொண்டிருக்க முடியும். அங்கே எந்த வசதியும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போது ஹவு கேன் ஆல் ஆஃப் யூ பி ஒர்க்கிங் தேர், நீங்கள் அனைவரும் அங்கே எப்படி வேலை செய்து கொண்டிருக்க முடியும். திருப்பி நல்லா படிங்க. ஹவு கேன் ஆல் ஆஃப் யூ பி ஒர்க்கிங் தேர், இந்த பி எல்லாம் விட்டுறக்கூடாது. ஹவு கேன் ஆல் ஆஃப் யூ பி ஒர்க்கிங் தேர், நீங்கள் எல்லோரும் அங்கே எப்படி வேலை செய்து கொண்டிருக்க முடியும். ஹவு கேன் ஆல் ஆஃப் யூ பி ஒர்க்கிங் தேர், அவ்வளோதான். இது சொல்லிட்டேன்னா சொல்லிட்டு போகிறது. வாட் மே ஐ பி ரீடிங், நான் என்ன படித்து கொண்டு இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அது வந்து பிளெயின் கொஸ்டின் போயிடும். நான் என்ன படித்து கொண்டு இருக்கலாம் தான் வரும், என்ன படித்து கொண்டு இருக்கலாமான்னு வராது. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் அனைவரும் எப்படி வேலை செய்து கொண்டு இருக்க முடியும் தான் வரும், முடியுமான்னு வராது. ஓகே, முடியுமானா பிளைனில் வரும். ஹவு கேன் யூ பி ஒர்க்கிங் தேர், அங்கே எப்படி நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்க முடியும். அது வேறு, இது வேறு. இது முடியுமான்னு வரும், ஏன்னா கொஸ்டின் வருது, அதனால் நல்லா கவனிக்கணும். ஹவு கேன் ஆல் ஆஃப் யூ பி ஒர்க்கிங் தேர், நீங்கள் அனைவரும் அங்கே எப்படி வேலை செய்து கொண்டு இருக்க முடியும், அது கொஸ்டின் தான். புரியுதா? ரைட். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். இப்போ நம்ம
கண்டினியூஸாக கொஸ்டின் முடிச்சிட்டோமா? இதுலேயும் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அதனால் நம்ம டிக் பண்ணிடலாம். லிசன். ஓகே, ஏன்னா பிளெயின் கொஸ்டின் ஓவர் ஆச்சு, கொஸ்டின் இன்னைக்கு ஓவர் ஆச்சு இல்லையா? ஓவர். In the next class, let us see HAVDல should perfect tense plain question பார்ப்போம். எப்படி should perfect tense plain question, அப்புறமா question பார்ப்போம். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.